இருப்பதுனால நேற்று ஒரு 5 மணிக்கெல்லாம் வந்துட்டு ஒரு 5:30 மணிக்கு கோயிலுக்கு போகும். சூரியன் மறைஞ்சிட்டு இருக்கு, சூரிய ஒளி இருக்கு. நாங்கள் உள்ள நுழையிறதுக்கு முன்னால அந்த கோபுரத்துக்கு மேல, தவறேஸ்வரர் கோயில் கோபுரத்துக்கு மேல கலசங்கள், அந்த கலசம் சூரிய ஒளியில நின்றது. அந்த அழகிய பார்க்கணும். எனக்காவது மாலை நேரத்தில் போய் பாருங்க. அதை பார்த்த உடனே எனக்கு கண்ணாசம் ஆகும். காரணம் தெரியுமா? அண்ணாமலையவர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆலய கலசம் ஆதவனாலே மின்னுதல் போலே மின்னுது இங்கே கண்ணாசம் பாட்டு. இந்த மின்னுது இங்கே என்ன சொல்றாங்கன்னு சொல்ல முடியாது. நீங்க யூடியூப்ல இந்த பாட்டை கேளுங்க. என்ன பாட்டு தெரியுமா? ஆட்டோக்கலையில் நடிக்கிற படம், நடிகர்களும் மாதிரி உலக ஆசைகளை தொடர்ந்து எனக்கு பாடுவார். அவங்க யார் ஆசைப்படுவாங்க. இதுதான் காட்சி. கவிஞருக்கு சொல்லப்பட்ட காட்சி என்ன? உலகத்தை உலக வாழ்க்கை வேணாம்னு ஒரு பையன் நினைக்கிறான். அவன் ஒரு பொண்ணு நினைச்சு ஏற்கிறார். இதுதான் சூழல். நான் நினைச்சு பார்க்கிறேன், இன்னைக்கு இருந்தா இதெல்லாம் எழுதிப்பாங்க. அந்த பையனை நினைச்சு இந்த பொண்ணு ஏற்கிறார். இதுதான் பாட்டு. கடலாசர் எழுதுகிறார், அழகே வா, அருகே வா, அழகே வா, தலைவா வா. பாட்டு அருமையான காட்சியை ஒரு கடல்ல அழகிய தேசியாக பாதி நடந்த மலையாம இருக்கு. சிவாஜி கணேசன் மேல இருப்பார். இதுதான் காட்சி. அந்த கடலாசருடைய ஒரு வரி, ஆலய கலசம் ஆதவனாலே எண்ணுதல் போலே விட்டுவிட்டேன். ஒரு கேள்வியை உன்னிடம் கேட்டுவிட்டேன். நான் கேட்டதை எங்கே போட்டு விட்டாய்? எங்கே ஓடுகிறாய்? என்ன தேடுகிறாய்? உன் தேவைகளை ஏன் மூடுகிறாய்? அது சூழ்நிலைக்கு தகுந்த கவிதைகளை படித்த கவிஞரை மறக்க முடியாது. கண்ணாசர் எழுதினார் ஒரு கட்டுரையில, அழகாக இருக்க வேண்டும் என்று எல்லோரும் ஆசைப்படுகிறார்கள். ஏன்? அடுத்தவர்கள் பார்த்து அழகாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆனால் நான் எனக்கே அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். பூக்கள் பிறருக்காக மலர்வது இல்லை. புடவையாக மாறும் நோக்கத்தில் பருத்தி வைத்து பஞ்சாவது இல்லை. நான் விரும்புகிறேன், நான் நினைத்ததை எழுதுகிறேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று கண்ணதாசன் எழுதினார். அவர் வாழ்க்கையே அப்படித்தான். இதுதான் சென்னையில பாரிஸ் மாவட்டம் ஒரு இடம் இருக்கு. சென்னைக்கு வந்த தெரியும். அங்க அண்ணாமலை மாவட்டம் அதுல 4 நாட்கள் கண்ணதாசன் பற்றி தொடர்பு நான் செய்கிறேன். பெரிய ஏரியம் தயாராக வந்தாங்க. ஒரு நாள் ஏரியம் சரவணன் வந்திருக்காரு. ஏரியம் சரவணன் சொன்ன இந்த செய்திகளெல்லாம் அதாவது நேரடியாகவே அறிந்திருக்கேன். சரவணன் மேலே பேசும்போது சொன்னாங்க, ஏரியம் சரவணன் அவரோட ப்ரொடக்ஷன் ஏரியம் ப்ரொடக்ஷன் தெரியும். ஏரியம் ப்ரொடக்ஷன் பாட்டுக்கு கவிஞர் பாட்டு எழுதி கொடுத்தார். அன்னைக்கு பாட்டு எழுதி முடிச்சோங்க. முன்னாடி அப்பா கிட்ட பணம் வாங்கிக்கிறியா அப்படின்னு சரவணனை ஒரு நாள் கூப்பிடுவார். அந்த ஏரியம் சரவணன் என்ன சொன்னாங்க, கடல் தலைவலி இருக்கு, அந்த கடலுக்காக இந்த பாட்டை அட்ஜஸ்ட் பண்ண சொல்லி அப்படி சொன்னாங்க. சரவணன் சொன்னாங்க, உடனே கவிஞர் சொல்லுங்க, என் முன்னாடி பணத்தை வாங்கக்கூடிய கடல் இருந்தால்தான் பாட்டு எழுதவே வருதுன்னு. இந்த போலீஸ் பாதுகாப்பு பற்றி அழகாக செய்திகளை கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த கல்லூரியில் சொன்னது அண்ணாமலை தான் எனக்கு தெரிந்தது. நான் இன்னும் வரலாற்று பதிவு செய்யணும் அப்படின்னா காட்சி அவர்கள் கண்ணதாசன் ஒரு நூல் நான் எழுதி ஆந்திரத்தில் வெளியிட்டாங்க. அப்போ ஆந்திரத்திற்கு அடிக்கடி நான் போய் வர மாதிரி சூழ்நிலை இருக்கிறது. அதை பதிவிட்டு வெளியிட்டவர் வந்து பொன் சந்திரசேகர் அந்த பொறுப்பில் இருக்கிறார். பொன் சி எழுதுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு நாள் கண்ணதாசன் தான் பேசிக்கிறோம். பொன் சி சொன்னாங்க, நான் ஒரு செய்தி சொல்ல பாருங்க சார், நீங்க கேள்விப்பட்டே இருக்க மாட்டீங்க. என்ன
படிக்கிறியான்னு கேட்டா புரிஞ்சுட்டேன். ஐயோ எனக்கு கவிதை தான் வராது, நான் ஆர்கனைஸ் தான் பண்றேன், உனக்கு தெரிஞ்ச 10 வரி எழுது, நீ என்ன எழுதியே எழுது அப்படின்னு ஒரு 10-12 வரி பொலிசியத்தை எழுதினாரு. இப்ப கவிஞர்கள் தொடங்கி கவிஞர் மேடையில் இருக்காங்க, மாணவர்கள் கவிதையை படிக்கிறாங்க. இப்ப இந்த பொலிசிங்கிற ஒரு இருக்காரு பாருங்க, அவரும் கவிதையை படிக்கிறார். ஒரே உட்காரு கவிதையை படிக்க சொல்லு. அப்புறம் கண்ணதாசன் கவிதை படிக்கிறாங்க. அதை முடிச்ச உடனே கண்ணதாசன் சொன்னாரா, நீங்கெல்லாம் எவ்வளவு பொய்யா இருக்கீங்க, பொலிசி படிச்ச கவிதை தான் நான் எழுதி வந்தது, நான் படிச்சது பொலிசி எழுதின கவிதை. அப்ப யாரு எழுதி படிக்கிறாங்கிறத வச்சு கை கட்டுறீங்க, கவிதையை புரிஞ்சுக்கிட்டு நீங்க கை கட்டல அப்படின்னு மேடையில சொன்னதை பொலிசி சொன்னாங்க. நீங்க எழுதிட்டீங்களா தெரியல. அப்படி ரொம்ப யதார்த்தமாக வாழ்க்கை எப்போ யதார்த்தமாக, இது வேறொரு கம்மன் கிடைக்க வேண்டியதானே. அதே மாதிரி தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரி, புதுச்சேரி கம்மன் கழகங்கள் எல்லாம் கண்ணதாசன் போவாங்க. மேடையை என்ன சொல்லுவார், நான் படித்த படிப்பெல்லாம் 8ஆம் வகுப்பு பற்றி 8க்குமே வந்து 8யும் பார்த்ததில்லை. 8வது தான் படிச்சது. நான் படித்த படிப்பெல்லாம் 8ஆம் வகுப்பு பற்றி 8க்குமே வந்து 8யும் பார்த்ததில்லை, இலக்கணமும் கற்றதில்லை. அப்புறம் அண்ணாடி அழகு வெள்ளை அன்னூரி கம்பம் வீட்டில் கணக்கெழுதி வாழ்ந்தேனோ நம்புகிறேன் அப்படின்றார். செத்துவதெல்லாம் கப்பல் செத்தவிடாய் வருகிறது. அப்படி பாண்டிச்சேரியில் பாட்டு 10,000 சத்தான கம்பெனி